भगवते वासुदेवाय। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च। श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चिंत शक्त्येक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञाननिरतिरुपैदियाविशेषं भक्तिपरावचिति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्मृति दुर्गमम् अभ्यजस्रं सत्कुण्यभृत्स्वरचितं प्रणमामि गीतं। गौरांशुकसत्कुमुदप्रमोदि स्वाभीत्ययागोस्तमो निहन्त श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे मनोदितिष्ठन् स्वरतिं करोतु। प्राचीनवाचस्विचारिसोऽहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमध्वं शरणागतस्य। स्वधर्मज्ञानवैराग्यसाध्य भक्त्येव गोचरः नारायणपरब्रह्म गीताशास्त्रे समीरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्येन चोदिते। नित्यात्मसङ्गकर्मेह गोचरः साङ्ख्ययोगदीः द्वितीये सतिलक्ष्य प्रोक्ता तन्मोहशान्तये। हरे कृष्ण। நம்ம இந்த செஷனுக்கு பக்தி சாஸ்திரி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? நார்மல் கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம் நாங்கள் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக கேட்போம் மறந்துடுவோம். ஆனால் பக்தி சாஸ்திரி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கேட்டதை அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்டில் 5 பாயிண்டாவது ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற பகவத்கீதை செஷனில் கேட்போம், ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இதை நம்ம கேட்டுட்டு இதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம், சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி ஆகிறோம். ஸோ மற்ற பகவத்கீதை கிளாஸ் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு, இந்த கீதா சாஸ்திரி இந்த பக்தி சாஸ்திரி அப்படிங்கிறது ஸ்பீக்கர்ஸுக்கு இல்லையா? ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே பகவத்கீதையுடைய ஸ்போக்மேன்ஸாக மாறணும் இல்லையா? ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுறீங்க, நாங்கள் மீட் பண்ண முடியாத ஆளுங்களை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. அதே போல் உங்கள் மேலே நிறைய மதிப்புடைய ஆளுங்களை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் போய் திடீர்னு பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குறத காட்டிலும் உங்களை நல்லா தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அதனுடைய வேல்யூ நிறையா இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், நிறைய பேரை நாங்கள் ரீச் அவுட் பண்ண முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பகவத்கீதை அப்படின்னு வந்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரவீன்குமார் இருக்கார், அவர் வந்து சேர் டேபிள்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறாரு. இப்போ நாளைக்கு வந்து எஸ்கானில் வந்து ஒரு மீட்டிங்கில் அவரை பேச சொல்கிறாங்க, யூ ஸ்பீக் அபவுட் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் எப்படி இருக்கார், எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். என்ன பண்ண முடியும் அவரால், அதுலேருந்து நல்லா பேச முடியும். ஸோ அதுபோல் மக்கள் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் பகவத்கீதையில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பீங்கன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம மேட்ச் ஆகணும். நாளைக்கு வந்து திடீர்னு உங்களை வந்து யாராவது பகவத்கீதை பேச சொல்லுங்க, இல்லை உங்களுக்கே ஒரு சான்ஸ் கிடைக்குது பேசுறதுக்கு, ஸ்டேஜில் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது, இல்லை ஒரு 10 பேர் கூட பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது.
இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஹையர் அஃபீஷியலை போய் மீட் பண்ணுறீங்க, உங்களோட பேச சான்ஸ் கிடைக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பகவத்கீதையில் திடீர்னு ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம், எடுத்து பேசலாம். பேசும்போது அவங்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அவங்களுக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போன வாரம் நான் வந்து இவர் சிவராமன் பிரபு வந்து PSY காலேஜில் பர்மிஷன் வாங்கி கொடுத்தார், வரதராஜன் சொல்லிட்டு அவருடைய சேர்மேன் கூட மீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவரை போய் மீட் பண்ண போனேன். ஸோ அவர்கிட்ட பேசினேன். அவர் நார்மலாக சரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டார். அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன், வெறும் அஃபிஷியலாகவே பேசிட்டு தான் நல்லா இருக்காது இல்லையா சார், உங்கள் பேர் வரதராஜன் ரொம்ப நல்ல பேர் அப்படின்னு சொல்லி. அப்படியா, என்ன அதுக்கான மீனிங் தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் சொன்னால் நல்லா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் என்ன பண்ணேன், ராமானுஜாச்சாரியுடைய ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி ஏன் அந்த பேர் வரதராஜன் அவருக்கு வந்தது, காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு பேர் வரதராஜன்ற பேர், அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நல்லா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணார் என் கூட. இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க, வந்த உடனே ஓகே நீங்கள் பாருங்கள் பேசுங்க, பிரின்ஸ்பலோட பேசி முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ ஒரு சின்ன ஒரு லிங்க் ஏற்படுது, ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் ஏற்படுது ஸ்பிரிச்சுவலாக. இப்போ நான் அவர்கிட்ட பேசுவார், ஒரு ஞாபகம் வரும், நான் பேரோட மீனிங் சொன்னாரா இவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். ஸோ அது போல் நீங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ என்ன பண்ணலாம், அப்பப்போ சின்ன சின்ன பாம்பை உருட்டி விடலாம் அந்த பகவத்கீதையில் எடுக்கிற விஷயங்களை. அப்போ அவங்க மனசில் போய் நல்லா பதிஞ்சிடும். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன ஆகணும், நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் ஆகணும். ஸோ நாங்கள் உங்ககிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எக்ஸ்பர்ட்ஸ் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஏன் கொஞ்சம் என்டவர் கொடுக்கணும். என்டவர் எடுக்காமல் டைம் கொடுக்காம எதுவுமே ஆக முடியாது. இன்னைக்கு மூடி வச்ச புக்கை மறுபடியும் அடுத்த வாரம் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றே பண்ண முடியாது. ஸ்கூல் அப்படி தானே பண்ணோம். நம்ம வீட்டில் என்ன சொல்லி அனுப்பாங்க, டீச்சர் என்ன சொல்லி அனுப்பாங்க, இன்னைக்கு மூடின புக்கை 4 தான் திறப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இல்லை சம்மர் ஹாலிடேஸ் 2 மாதம் புக்கை மூடி வச்சிட்டோம்னா அப்பா புக்கு பக்கமே போக மாட்டோம். அப்புறம் தான் 2 மாதம் கழிச்சு ஒரு புக்கை திறந்து வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம தினசரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை படிக்க ஆரம்பிங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த புக்கை நம்ம வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. பலதேவ் வித்யாபூஷன் அப்படின்ற ஒரு புக்கை வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பிரபுபாதர் புக்கில் இல்லாத விஷயங்கள், அதே போல் பிரபுபாதர் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாரும் இந்த புக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. நம்ம கோயிலே இருக்குது. இப்போ இந்த புக்கு நம்ம தான் வந்து பிரிண்ட்டும் பண்ணுறோம் மகாராஜுக்காக, சென்னையில் இருக்கிற மகாராஜுக்காக. ஸோ இந்த புக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த புக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் கோயிலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணி படிக்கலாம். பிரபுபாதர் வந்து 37 ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்காரு, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி படிக்கலாம். படிக்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ரிஸ் இருக்குது. ஃபுல் இங்கிலீஷ் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் தான், ஈஸியாக புரியும். நம்ம இங்கே சொல்லி கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க, பகவத்கீதையுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் தெரிஞ்சுக்கணும் யாராவது, பகவத்கீதை ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை பகவத்கீதை எப்படி ஆரம்பிச்சது, ஏன் பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னார் அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய சொல்யூஷன், உங்களுடைய ஆன்சர் எப்படியா இருக்கும்? பகவத்கீதை ஃபர்ஸ்ட் சாப்டர் பேர் என்னது? அர்ஜுன விஷாத யோகம். நம்மளுக்கு பிரபுபாதர் கொடுத்த தலைப்பு என்ன இருக்கு? குருக்ஷேத்திரத்தில் போர்க்களங்களை படைகளை கவனித்தல். இது காமனான அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டாபிக் பேர் என்னது? அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்றாங்க. விஷாதம் அப்படின்னா என்னது? கவலை. அர்ஜுனுடைய கவலையை சொல்லக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்றாங்க. கவலை எப்படா யோகமா மாறும் இல்லையா? கர்ம யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஞான யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், பக்தி யோகம் கேள்விப்பட்டிருக்கோம். கவலை யோகம்னு ஒரு யோகம் இருக்கா கேட்டா இருக்கு. ஏன்னா இங்க மேக்சிமம் மக்கள் எப்படிதான் வராங்க, எல்லாரும் கவலையோட தான் வராங்க. ரொம்ப கவலை சார், ரொம்ப கவலையா இருக்கு சார். உனக்கு ஒரு யோகம் வச்சிருக்கிறாங்க, வா. அடுத்த யோகம் என்னது? விஷாத யோகம். இன்னைக்கு வந்து கர்ம யோகம் சொல்லி கொடுத்து யாரும் பண்ண மாட்டாங்க. பக்தி யோகம் சொன்னா கூட கஷ்டம். உனக்குன்னு ஒரு யோகம் இருக்குவா பகவத்கீதை ஃபர்ஸ்ட் சாப்டர் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. வந்துரு அர்ஜுன விஷாத யோகம் சொல்லி என்ன பண்ணலாம், அவங்களை கூப்பிட்டு வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு மனுஷனுக்கு 3 விஷயத்துல தான் கவலை வருதான். ஒன்று ஓவர் அட்டாச்மெண்ட், கவலை வரலாம் இல்லையா? இல்லைன்னா இக்னரன்ஸ், கவலை வரலாம். இல்லை அப்படின்னா இன்டெசிஷன், இதனால கவலை வரலாம். 3 விஷயம்தான், வேற கவலை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அட்டாச்மெண்ட், உடம்போட, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம செல்வத்தோட அட்டாச்மெண்ட். அப்புறம் இக்னரன்ஸ். இக்னரன்ஸ் அப்படின்னா என்னது?
நம்மளை பற்றி இக்னரன்ஸ், ஹெல்த்தை பற்றி இக்னரன்ஸ், பிஸ்னஸை பற்றி இக்னரன்ஸ் இல்லையா, நம்முடைய எனிமியை தெரியாத இக்னரன்ஸ், நம்முடைய மார்க்கெட் தெரியாத இக்னரன்ஸ். இன்டெசிஷன். ஒரு ப்ராப்ளம் வரும்போது எப்படி நம்மளுக்கு சரியா டிசைட் பண்றது அப்படின்னு தெரியாத போது கவலை வருது இல்லையா. இது எப்படி நான் சால்வ் பண்ண போறேன்? இன்டெசிஷன். 3 காரணம் தான் ப்ராப்ளத்துக்கான ரீசன்ஸ் இல்லையா. இதை 3 தான் பகவத்கீதையில ஆரம்பத்திலே கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட. என்னது? அஸ்தான ஸ்னேக, அஸ்தான காருண்ய, தர்ம அதர்ம தியாகுலம். 3 விஷயம்தான். தவறான இடத்துல வச்ச பற்றுதல் இல்லையா. ஃபர்ஸ்ட் அஸ்தான ஸ்னேக, அஸ்தான காருண்ய, தவறான இடத்துல வச்ச கருணை, தர்ம அதர்ம தியாகுலம் அப்படின்னா தப்பை சரியாகவும் சரியை தப்பாக யோசிக்கிறது. 3 விஷயம்தான். அட்டாச்மெண்ட், இக்னரன்ஸ், இன்டெசிஷன். அவ்வளவுதான். AII அவ்வளவுதான். அட்டாச்மெண்ட், இக்னரன்ஸ், இன்டெசிஷன். கருண்ய, தர்மா தர்ம தியாகுலம், தர்ம அதர்ம திய ஆகுலம். ரீசன்ஸ் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். 3 தான். அட்டாச்மெண்டா இருக்கும், பற்றுதலா இருக்கும், இல்லை அறியாமையா இருக்கும், இதெல்லாம் முடிவெடுக்க முடியாத தன்மையா இருக்கும். 3 விஷயம் தான். நீங்க கூப்பிட்டு கேளுங்க, யாராவது பிரச்சனை சொல்லி வந்தாங்கன்னா இந்த 3 கேட்டகரியில இந்த எதுலப்பா வருது? அட்டாச்மெண்டால ப்ராப்ளம் வருதா? இந்த ஆன்சர் பாரு. இன்டென்ஷனால ப்ராப்ளம் வருதா? இந்த ஆன்சர் எடுத்துக்கோ. இல்லையா இக்னரன்ஸால ப்ராப்ளம் வருதா? இந்த சொல்யூஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? அவங்கள நீங்க அவங்க உங்களுக்கு அவங்க கிட்ட கவலை சொல்ல வராங்கல்ல, நீங்க சொல்லக்கூடிய பதிலே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் நல்லா இருக்கே, இவர்கிட்ட கேட்கலாம் போல இருக்கே சொல்யூஷன், இவர் கரெக்டாக சொல்லுவார் போல இருக்கே. நம்ம மற்றவங்க மாதிரியே அப்ரோச் பண்ணக்கூடாது. சொல்யூஷன் சொல்லும் போது நம்ம சொல்யூஷனே டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம சொல்யூஷன் சொல்லும் போது அந்த சொல்யூஷனே அவங்களுக்கு கேட்கறதே சொல்யூஷனாக மாறி போயிருக்கு. இவர் எனக்கு கவலைக்கான தீர்வு சொல்றவர்கள் 2வது விஷயம். இவர்கிட்ட கேட்கலாமே, அதுவே நல்லா இருக்கே இல்லையா. விடை கிடைக்கிறதோ இல்லையா 2வது விஷயம். இவர்கிட்ட போனாவே நல்லா இருக்கு, பேசுறாரு, நல்லா பேசுறாரு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட மறுபடியும் கேட்க வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இவ்வளோதான் விஷயம். நம்ம இதான் சொல்லி கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 3 விஷயம் தான் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம். பகவத்கீதையில இப்படி தான்ப்பா ஆரம்பிக்குது. இப்போ நீங்க சொல்லுங்க, பகவத்கீதை நம்ம வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை சார். எல்லாருக்கும் இந்த 3 பிரச்சனை தான் இருக்கு. இந்த 3 பிரச்சனை தான் மாட்டிட்டு முடிக்கணும். இந்த 3 பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் மொத்த பகவத்கீதை இருக்கு. சொல்யூஷன் கிடைச்சதா? கிடைச்சது, நல்லாவே கிடைச்சது. அர்ஜுன் என்ன பண்ணா? பகவத்கீதை கேட்ட பின்னாடி போர்ஸ் புரிஞ்சா, வெற்றியும் பெற்றான். ஸோ இட்ஸ் அண்ட் வாட் என்ன பண்றது? அப்ளை பண்ணி ரிசல்ட்டும் பார்த்த ப்ராசஸ் இது. அதனால இது நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பா எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்? நீங்க அடிச்சு பேசலாம். புதுசா பகவத்கீதை பத்தி யாருக்குமே தெரியாதவங்க, பகவத்கீதையில் நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லிக் கொடுக்கலாம். ஐ டோன்ட் பிலீவ் இன் பகவத்கீதை. நீ பகவத்கீதைனா கிருஷ்ணரை நம்பலையா இல்ல புக்கையே நம்பலையா? நான் புக்கையே நம்ப மாட்டேன். புக்கு உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு, எப்படி நம்பாம போவேன்? இல்ல இந்த புக்கு நான் மகாபாரதத்துல இருந்து வருது நம்பாத, இது மகாபாரதத்துல இருந்து வருது நம்பாத. ஆனா புக்கு இருக்கக்கூடிய விஷயத்த நம்புறையா? நீயே சொல்லிக் கொடுத்தா நம்ப முடியும். நான் சொல்றேன், நீ இந்த புக்கை மகாபாரதம் புக்குன்னு எடுத்துக்காத, இட்ஸ் மேனேஜ்மெண்ட் புக்குன்னு எடுத்துக்கோ. இதை படிச்சு பாரு, இதுல சொல்யூஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சொன்னா பத்தாது. பகவத்கீதை படிச்சா சொல்யூஷன் கிடைக்கும், பகவத்கீதை எல்லா சொல்யூஷன் இருக்கு, எங்க சார் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன்னு சொன்னா அப்புறம் நம்ம முடிக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட ப்ராப்ளத்தை சொல்லி இதுக்கான சொல்யூஷன் எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஸோ அட்டாச்மெண்ட்ல எப்படி வெளியில வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட் த ஓனர், யூ ஆர் நாட் த டூவர் அண்ட் யூ ஆர் நாட் த என்ஜாயர். இந்த 3 புத்தியோட நீ வேலை செஞ்ச அப்படின்னா யூ வில் நாட் பி அட்டாச். தட் இஸ் அ சொல்யூஷன். வேற எந்த சொல்யூஷனுமே இது கிடையாது. என்ன பண்ண? தீர்வா எடுத்து சொல்லலாம். இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பண்றான், ஒரு எம்ப்ளாயி வேலை பண்றான் அப்படின்னா அவன் புத்தி எப்படிப்பட்ட புத்தியோட அவன் வேலை பண்ணுவான்? அவன் எதை நினைச்சிட்டு வேலை பண்ணுவான்? அவனுடைய மேனேஜ்மெண்ட் இல்லையா? அவனுக்கு புத்தியில் என்னதான் இருக்கும்? அவனுடைய மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அவனுக்கு புத்தியில இருக்கும் இல்லையா? அவன் எப்ப மேனேஜ்மெண்ட்டை மறந்து போயிட்டானோ அப்ப எல்லா தப்பும் நடக்க ஆரம்பிச்சான் இல்லையா? ஸோ மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சுட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சான்னா அவனுடைய வேலையை என்ன பண்ணுவான்? ஸ்மூத்தா செஞ்சுட்டு போவான். அதே தான்ப்பா நாங்கள் இங்கே சொல்றோம். இந்த உலகத்தில் நாம் கடவுளை ஏன் தெரியுமா நினைச்சிட்டு வேலை பண்ண சொல்றோம்? அப்பதான் நம்ம இங்க என்ன பண்ண முடியும்? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியா செய்ய முடியும்.
எப்போ அவரை மறந்துடுறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இஷ்டத்துக்கு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். எவ்ரிதிங் கோஸ் இன் தேர். தட்ஸ் வை we always says just think about God always. எப்பயும் கடவுள் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம். ஸோ கடவுள் அப்படின்னா நீங்கள் வந்து இவர் அவர் நினச்சிக்காதீங்க. இட்ஸ் அ கான்செப்ட் அண்ட் யூ கெட் தட் கான்செப்ட் இன் யுவர் மைண்ட். அதுக்கப்புறம் யார் கடவுள், எதற்காக கடவுள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் போயிடலாம். First let us get that concept inside your mind. What is that concept? That there is a management, that there is a God. அப்படின்ற கான்செப்ட் ஃபஸ்ட்டு மனசில் இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது யார் கடவுள், அந்த கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அப்புறம் பார்க்கலாம். ஸோ பீப்புள் நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலைஸ்டாக கொடுத்துடலாம். ஒன்ஸ் அவங்க உள்ளே வந்த பிறகு என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சீர்படுத்தி உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் சாப்டர் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் இனிமேல் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஈஸியாக சொல்ல தெரியும். ஸோ ஃபஸ்ட் சாப்டருடைய தலைப்பு என்னது, அர்ஜுன விஷாத யோகம். அந்த டேர்ம்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்தந்த பிஸ்னஸ்க்கு அந்த டேர்ம்ஸ் தான் நல்லாயிருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா அங்கே நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும். ஏதாவது நீங்கள் டேர்ம்ஸ் சொல்லுங்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லுங்களேன் ப்ரோ. எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டேர்ம், அது எக்ஸ்போர்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறது. சத்தமாக சொல்லுங்க. எஃப்ஓபி அப்படின்னா ஃப்ரீ ஆன் போர்டு. நீங்கள் இப்போ எஃப்ஓபின்னு சொன்னால் எல்லாரும் வா ஏதோ புது டேர்மாக இருக்கே ஆச்சரியமாக கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ண நம்ம அந்தந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அது போல் பகவத்கீதை சொல்லி கொடுத்தனா நீ கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும், சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸ்லோகம் மறந்து போச்சுன்னா நடுவில் மற்ற ஸ்லோகத்தோட கலந்து விட்டு அடிங்க, நீங்கள் ஒன்றும் தெரியாது. தேஹினோஸ்மின் யதா தேஹே கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டீங்கன்னா யாருக்கு தெரிய போகுது. அப்படி செய்யாதீங்க, தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பண்ணலாம், ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை என்னது, அர்ஜுன விஷாத யோகம். நீங்கள் என்ன பேர் கொடுத்துடலாம் இதுக்கு பதிலா, ராஜசேகர்னு ஒருத்தர் வராரு, ராஜசேகர விஷாத யோகம் பேர் கொடுத்து சொல்லி கொடுங்களேன் நீங்கள் அவருக்கு. அடேங்கப்பா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஆச்சரியமாக கேட்பார். பாருப்பா கவலை வரும்போது எல்லாரும் எங்கே போவாங்க தெரியும், எங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா. அப்படி போகாமல் நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறல்ல, இதுவே உனக்கு பெரிய சொல்யூஷன் இல்லையா. ஏன்னா சரியான பாதையில் வந்திருக்கியே, தேங்க்யூ வெரி மச் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஏன்னா இந்த பாக்கியம் எல்லாரும் கிடைக்காது. கவலை வந்தால் உடனே என்ன பண்ணுவான், நொந்து போயிட்டு எங்கெங்கேயோ அதை தப்பு பண்ணிடுவாங்க. ஆனால் உனக்கு நல்ல புத்தி வந்து என்ன பண்ணியிருக்க, நீ என்கிட்ட வந்திருக்கல்ல, உன்னோட கவலை கண்டிப்பாக சால்வ் போயிடும். இதுதான் உன்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப், கவலையை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் விஷயம் இவ்வளோதான். ஃபஸ்ட் சாப்டரில் சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளோதான். என்னது, ஒருவனுடைய கவலையை எப்படி அவன் ஆன்மீகமாக மாற்றிக்கொள்கிறான் அப்படிங்கிற விஷயம். பலராம் பிரபு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் அதானே சொல்லுவார். நான் எப்படி பக்திக்கு வந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, பிரச்சனை வரும்போது பகவத்கீதை படித்தேன், சொல்யூஷன் கிடைச்சது. இதுதான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கும் ஏன். எனக்கு அப்படிலாம் இல்லை, நாங்கள் போனால் பிரசாதம் கிடைச்சது உள்ளே வந்துட்டோம். எங்களுடைய கேட்டகரிக்கு பகவத்கீதையிலே இல்லை, கிருஷ்ணர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எனிவே அது சின்ன பசங்களாக இருக்கும், எல்லாத்துக்கும் கிடைச்சிடும், ஈஸியாக கிடைச்சிடும். பிரகலாதன் அதனால தான் என்ன பண்ணால், சின்ன பசங்கிட்ட போனால் நான் பிரகலாத் இது நரசிம்ம சதுர்தசி கொண்டாடல, நரசிம்ம சதுர்தசியில் பிரகலாதன் என்ன பண்ணான், ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணான். அப்பா நீ பக்திக்கு வாப்பான்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா அடிக்க வந்துட்டான். மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சான், கொல்லை வந்துட்டார் அவங்க அப்பா, இதெல்லாம் வேலைக்காகாது, எங்கள் அப்பாவுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பெரியவங்க கிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு மாதிரி வளர்ந்துட்டாங்க. அவங்கள இனிமேல் மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 50 விளையாது இல்லையா. அவங்கள மறுபடியும் மோல்டு பண்ணி கொண்டு வர ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரலாம். அப்போ என்ன பண்ணிட்டானே, யாராவது குருகுலத்துக்கு போயிட்டான், அங்கே போய் ஆரம்பிச்சிட்டான் பஜனை இல்லையா. எல்லாரும் ஈஸியாக கற்றுக்குச்சிங்க பசங்கள்லாம், அசுர குழந்தைங்கள்லாம். ஸோ அதனால் நம்மள என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்கூலு காலேஜிலேருந்து என்ன பண்ணணும், இந்த பக்தி விஷயத்த கொண்டு வர முயற்சி பண்ணணும். இது உங்கள் மைண்ட்லேயும் வச்சுக்கோங்க. நம்ம உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து இப்போ சிவராம் ப்ரோ வந்து போன வாரம் எங்களுக்கு 3 காலேஜ் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து பயணியர், 2வது வந்து சோழமலை, 3வது பாண்டியன் சரஸ்வதி ஆதவன். 3 காலேஜில் பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை அப்புறம் ஃபாலோ பண்ணுவார். இப்போ நீங்கள் எஸ்பிஎன் பாருங்கள், நீங்கள் வந்து சௌராஷ்டிரா என்ன மாதிரி பாருங்கள். ஸோ மற்றவங்க எதை பண்ண முடியுமோ, ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ முடிஞ்ச வரைக்கும்
ஒரு கனெக்ஷன் வச்சு எங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கூலில் காலேஜ் சொல்லிக் கொடுக்கலாம். பட் விஷயம் இவ்வளோதான். ஃபஸ்ட் சாப்டரில் இவ்வளோதான் விஷயம். இதுதான் பக்தி சாஸ்திரி வரும். இப்போ யாராவது இது மேலே உங்ககிட்ட கேட்டாங்க, பக்தி சாஸ்திரி வாரம் வாரம் போயிட்டு வரீங்களே என்ன கற்றுக்குறீங்க அப்படின்னு, என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக சொல்லலாம்.